ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நினைத்தால் இனிக்கும் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா அடி வாங்கிட்டு போன தமனா வந்து மெதுவாக யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ சாவித்திரி, நம்ம மனோ, ரகுவரன் 3 பேரும் வந்துடுறாங்க. என்ன தமனா, அடி பலமாக விழுந்துருச்சா? சித்தார்த்த அடித்த அடி கூட பரவாயில்ல தான், ஆனால் அவங்க 2 பேரும் வஞ்சம் வச்சு எனக்கு அடிச்சாங்க பாருங்க, என்னம்மா வலிக்குது தெரியுமா அப்படின்னு தமனா வந்து கத்திட்டு இருக்காங்க. சாரி தமனா, நாங்களும் சேர்ந்து ஒன்று அடிக்காம விட்டுருக்க. கண்டிப்பா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். நாங்க தானே கதவை திறந்து உன்னை காப்பாத்துனுங்கிற மாதிரி மனம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. ஆனா அந்த கிழமை பத்மநாதை இன்னும் சாகல தமனா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டம் போட்ட, கடைசியில அதுவும் சொதப்பிடிச்சு பாத்தியா? ஆமா அத்தை, அந்த ராணி இப்படி பிரில்லியண்டா மூவ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட பார்க்கல. ஜஸ்ட் மிஸ். அந்த இடத்துல மட்டும் அந்த பத்மநாதே இருந்துக்க கண்டிப்பா அவர் கதை இன்னைக்கு முடிச்சிருக்கும். அதைச்சு அந்த ராணியை போட்டு தள்ள முடியல, அவன் சார்ந்த இந்த குடும்பத்தாரையும் போட்டு தள்ள முடியலன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்கிற மாதிரி தமன்னா செம டென்ஷன் ஆகுறாங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இங்க பாரு, நீ நல்லபடியா தூங்குறன்னு அந்த சித்தார்த் ராணிக்கு சந்தேகம் வந்ததுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நீ நல்லபடியா ரெஸ்ட் எடு. அடி பலமா பட்டுருச்சா? ரொம்ப வலிக்குது டே, அவளுக்கு ஒத்தனூர்லாம் கொடுத்து தூங்குவை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ராணி வந்து வீட்டுல தங்க வச்சிருக்காங்க இல்லையா, அந்த அரபிக்கார பொண்ணு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மீன் பாஷை தெரியும், அதனால மீனை கொண்டு உங்க மாமா பக்கத்துல வை. ஸோ அவர் சொல்ற பாஷையை வந்து அவருக்கு என்ன இப்படியெல்லாம் நிலைமை மாறதுக்கு யாருக்கான என்கிற எல்லா உண்மையையும் அந்த மீன் வந்து அதில் பாசையில் சொல்லும். அது பாசை தான் எனக்கு தெரியும்ல, ஸோ அதை நான் விளங்கி கொண்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ராணி கிட்ட சொன்னதும் உடனே ராணியை வந்து சரின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு காலையில் வந்து யாருக்குமே தெரியாமல் மீன் எடுத்துட்டு வந்து பத்மநாதே இருக்கிற ரூமில் வந்து வச்சிடுறாங்க ராணி. இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீனை எடுத்துட்டு வந்து நேராக அந்த அரபிக்கார பொண்ணு இருக்கிற ரூமில் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நம்ம ராணி வந்து இருக்கிற ரூம்ல அரபிக்கார பொண்ணு வந்து ராணி கூட்டிட்டு வந்து, இப்படி நான் மாமா ரூம்ல வச்சேன், இது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னதும் மீனை வந்து பாக்குறாங்க. மீனுக்குள்ள இருக்கிறது வந்து நம்ம பொம்மை ஆத்மா இல்லையா, அதனால மீன் வந்து வித்தியாசமான அசைவுகள் கொடுக்குது. இது பார்த்தா அந்த அரபிக்கார பொண்ணு அதிர்ச்சி ஆறாங்க. இது சத்தியமா சொல்றேன், என் மீனே கிடையாதுங்க. இங்க பாருங்க, இது என்னோட மீனே இல்லை அப்படின்னது. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்க மீன் தான். இங்க பாருங்க, நான் என்னோட மீன் இல்லைன்னு சொல்ல வரல, இது என்னோட மீன் தான். ஆனா இதுக்குள்ள வேறு ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னதும் ராணி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, சரி, எப்படியோ நீங்க மீனை கொண்டு வச்சிருக்கீங்க, அதுல அசைவ பாக்குற அப்படின்னுட்டு ஒவ்வொரு அசைவா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிட்ட அவங்க செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னும் போது உடனே ராணி, என்ன ஆச்சு? இங்க பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் இவரை இப்படி ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னதும் ராணி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவங்களோட வைஃப் யாரு அப்படின்னதும் ராணிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. சாவித்திரியா? ஆமா, சாவித்திரி தான் அவங்கள இப்படி நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னதும் ராணியால நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. சரி, எங்க பொம்மியக்காவை கொண்டு போட்டது யாருன்னு கேக்குறீங்களா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல அந்த அரபிக்கார பொண்ணு, இல்லைங்க, நான் தான் சொன்னேன்ல, இந்த மீன் உடம்புக்குள்ள வந்து வேற ஒரு ஆத்மா இருக்கிற ஃபீலா இருக்கு, அதனாலதான் அது சொல்ல விடுதல அப்படின்னதும் ராணி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் பொம்மியக்கா நம்ம கண்ணுல படல, ஒருவேளை பொம்மையக்கா ஆத்மாதான் இந்த மீனுக்குள்ள இருக்காங்கிற மாதிரி ராணி வந்து யோசி